காணும் காலங்கள் 2 மக்கள் ஸ்டாரான கவின். ஜெயிச்சிட்டடா ராசானி என தூக்கி கொண்டாடும் ரசிகர்கள். நிஜ ஸ்டாராக லைஃபில் ஜெயித்தது எப்படி? இந்த மூஞ்சிலாம் வியாபாரம் ஆகாதரா அப்படின்னு தெரியல. நான் எப்படி சொல்றது, லைஃப்ல முக்கியமான விஷயத்தெல்லாம் லைஃபே டிசைட் பண்ணுன்ற மாதிரி எப்படி சொல்றது, லிட்டரலா என்னோட வீட்டு வாடகைலாம் கூட நான் எனக்காக கட்டியிருக்காரு. அந்த மாதிரி இந்த ஒண்ணுமே இல்லாத போது ஒருத்தனை யார் நம்புறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. சாதாரணமாக மீடியாக்குள் களம் கண்டவர் தனது திறமையை வளர்த்து கொண்டு 3-4 படங்களில் நடித்து இத்தனை உயரத்தை அடைந்திருப்பது ஒரு சாமானியன் தனது திறமையால் முன்னேறி ஜெயிக்க முடியும் என்பதற்கு கவின் ஒரு முன் உதாரணம். PVSN பிரசாத் மற்றும் ஸ்ரீநிதி சாகர் இணைந்து தயாரித்துள்ள படம் ஸ்டார். இப்படத்தை பியார் பிரேமா காதல் படத்தை இயக்கிய இளன் இயக்கியிருக்கிறார். கவின், லால், அதித்தி போகங்கர், பிரீத்தி முகுந்தன், கீதா கைலாசம் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ள இந்த படத்திற்கு யுவன் இசையமைத்திருக்கிறார். 10ஆம் தேதி வெளியான இந்த திரைப்படம் முதல் நாளிலேயே 4 கோடி வசூல் செய்ததாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் திரையரங்கத்திற்கு வந்த கவினிற்கு ரசிகர்களின் ஆரவாரம் குறித்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 34 வயதாகும் கவின் ஊடகத்துறையின் மீது உள்ள ஆர்வத்தினால் நண்பர்கள் மூலமாக குறும்படங்களில் தொடக்கத்தில் நடிக்க ஆரம்பித்தார். விஜய் தொலைக்காட்சியில் நடிகராக வாழ்வை துவங்கி சின்ன திரையில் கனா காணும் காலங்கள் சிவா கதாபாத்திரத்தில் மக்களது நெஞ்சத்தில் இடம் பிடித்தார். தொடர்ந்து சரவணன், மீனாட்சி மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தேடி கொடுத்தது. 2017இல் சத்திரியன் திரைப்படத்தில் துணை கதாபாத்திரம். 2019இல் நட்புன்னா என்னன்னு தெரியுமா திரைப்படத்தில் கதாநாயகன். 2019இல் விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் தமிழ் 3 நிகழ்ச்சியில் போட்டியாளர். இப்படியாக வளர்ச்சியடைந்து வரும் கவின் ஸ்டார் திரைப்படத்தில் வெகு வரவேற்பை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மூஞ்சிலாம் வியாபாரம் ஆகாதரா அப்படின்னு தெரியல. நான் எப்படி சொல்றது, லைஃப்ல முக்கியமான விஷயத்தெல்லாம் லைஃபே டிசைட் பண்ணுன்ற மாதிரி சில பேர் நம்ம லைஃப்ல வருவாங்க, சில லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சில பேர் நம்ம லைஃப்ல வருவாங்க, நம்ம லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு நம்ம லைஃபை மாற்றி கடைசி வரைக்கும் கூடவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் எனக்கு நெல்சன். ஒரு அண்ணன் கூட பிறந்து அது என்னெல்லாம் பண்ணுவாரோ எனக்கு அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவர் கூடவே இருந்திருக்காரு. அதுதான் சொல்றேனே. இப்போ அது சில இன்சிடென்ட்ஸ்லாம் ஐ கான்ட் ஈவன் ஷேர், பட் இட்ஸ் வெரி பர்சனல் டு மீ. எப்படி சொல்றது, லிட்டரலா என்னோட வீட்டு வாடகைலாம் கூட நான் எனக்காக கட்டியிருக்காரு. அந்த மாதிரி இந்த ஒண்ணுமே இல்லாத போது ஒருத்தனை யார் நம்புறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுல என்ன நம்பினது நெல்சன். ஸோ என்னைக்குமே லைஃப்ல அவ்வளோ முக்கியமானது.